ஹாய் guys வணக்கம். நான் உங்க நவீன். ஸோ இன்னைக்கு நவீன் மூவி ரிவ்யூஸ்ல பார்க்க போற மூவி விடுதலை பார்ட் 2. ஸோ விடுதலை பார்ட் 2 நம்ம வெற்றிமாறனோட அடுத்த ஒரு சம்பவம் தான் விடுதலை பார்ட் 2. ஸோ விடுதலை பார்ட் 1 யார் பார்க்கலையே கண்டிப்பாக அதை பார்த்துட்டு இது பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த கதை புரியும். ஸோ இதோட கதை என்னன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் விஜய் சேதுபதி வாத்தியார்ன்ற கேரக்டர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த படம் போவோம் பார்ட் 2. ஸோ அந்த பார்ட் 2ல நான் சொல்லிடுறேன். ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் செகண்ட் ஹாஃப்லையும் பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லேக் இஷ்யூ இருக்குங்க. ஸோ செகண்ட் ஹாஃப் தான் படம் எங்கேஜிங்காகவும் செம்மையாகவும் போவோம். நிறைய ரிவீலான சீன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் உள்ளது செகண்ட் பார்ட்டில் தான் சொல்லுவாங்க. ஸோ இதில் என்னதுன்னா, வெற்றிமாறன் நிறைய கருத்துக்களை உள்ள சொல்லியிருக்காரு. கிளைமேக்ஸும் ஒரு மாதிரி முடிச்சிருக்காரு. இது வெற்றிமாறனோட டச்சு. இந்த விசாரணை இந்த மாதிரி படங்கள் அவர் பார்த்துருந்தீங்கன்னா, அவரோட டச்சில் ஒரு கிளைமேக்ஸ் ஒன்று முடிச்சிருப்பாரு. நல்லா இருந்துச்சு. இதுல என்னன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டோட எனக்கு செகண்ட் பார்ட்ல சில விஷயங்கள் லேக் இஷ்யூ இருந்தனால, இது எனக்கு ஒரு குட் வாட்சா இருந்துச்சுங்க விடுதலை பார்ட் 2. ஸோ மியூசிக்கும் இளையராஜா ஃபர்ஸ்ட் பார்ட்ல கொடுத்தது அளவுக்கு செகண்ட் பார்ட்ல நல்லா இருக்கு, பாடல்கள் தான். ஆனா என்ன ஒண்ணு, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த பாட்டுலாம் கேட்டதோட ரொம்ப பிடிச்சி போய் இம்ப்ரெஸ்ஸா இருந்துச்சு. ஸோ அது செகண்ட் பார்ட்ல அவ்வளோவா பெருசா இது பண்ணல. விஜய் சேதுபதியோட ஆக்டிங் செம்ம. அவரை வச்சுதான் ஃபுல் படமே போவோம். வேற லெவலுக்கு பண்ணிட்டாரு. உண்மையிலேயே வாத்தியாரா துவம்சம் பண்ணிட்டாரு. சூரியோட கேரக்டர் ஸ்ட்ராங்கா இருக்காது. ஸோ அவரோட கேரக்டர் ஒரு 10-15 நிமிஷம் கடைசியா தான் செம்மையா போகும். அவரோட கேரக்டர், அவரோட சீன் அப்படி இருக்கும். மற்றபடி சூரிய அப்பப்போ வருவார். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான். மஞ்சு வாரியர் கேரக்டர் ஓகே. ஸோ இது என்னன்னா, வெற்றிமாறன் தனது கருத்து சொல்ல வேண்டிய ஒரு படம். ஸோ இது நிறைய ஆடியன்ஸுக்கு செம்ம படமா இருக்கும். நிறைய ஆடியன்ஸுக்கு ஓகே, ஒரு குட் வாட்சா இருக்கும், இல்லைன்னா ஒரு டீசென்ட் வாட்சா இருக்கும். அவ்வளோதான் இந்த மூவிக்கு நான் கொடுக்குற ரேட்டிங். ஸோ இந்த மூவிக்கு அதாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னல, ஸோ அதுதான். ஸோ நம்ம புரிஞ்சு இந்த படத்தை எப்படி பார்க்குறோம்ன்றதா இருக்கு. நீங்கள் பாருங்க, பட் ஃபேமிலியோட போகாதீங்க. கிட்ஸ் எல்லாம் கூட்டு போகாதீங்க. ரொம்ப வயலண்டான சீன்ஸ், ரா சீன்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதை தவிர்க்கணும்னா நீங்கள் தனியாக போய் பாருங்க, இல்லை ஃபேமிலி கூட்டு போகாதீங்க. அவ்வளோதான். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறீங்க. நன்றி, வணக்கம்.